போன பாட்டுல நம்ம சிவன் பார்வதி தேவி சொன்ன பதில வச்சு அவங்க மனபலத்தை புரிஞ்சுக்கிட்டார். என்னதான் வெளியில கொஞ்சம் வரப்பா நம்ம சிவன் காட்டிக்கிட்டாலும் உள்ள நம்ம பார்வதி தேவி சொன்ன அந்த பதில கேட்டு செம குஷி ஆயிட்டாரு நம்ம சிவன். பார்வதி தேவி தொடர்ந்து அந்த யாத்திரைக்கான பாதையில போயிட்டாங்க. ஆனா நம்ம சிவனும் இன்னும் அங்கேயே தான் நின்னுகிட்டு இருக்காரு. அதே சமயம் அங்க நம்ம நாரதர் வராப்ல. அந்த ஒரு சிவனை பார்த்து, சிவனே என்ன நீங்க பார்வதி தேவியை இப்படி போக விட்டுட்டீங்க? அவங்க வாட்டுக்கு போய் மான் சரோவர்ல தண்ணி எடுத்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜையை முடிச்சிட போறாங்க. போங்க சிவனே போங்க, ஓடி போய் அவங்களை நிப்பாட்டுங்கன்னு நக்கல் செய்யறாரு. நம்ம சிவனோ, நாரதரே நான் ஒன்னும் பார்வதிய இங்க தடுத்து நிறுத்திட வரல, அவளோட மனோபலத்தை சோதிக்கத்தான் வந்தேன்னு முறைச்சுக்கிட்டே சொல்றாப்ல. நாரதரோ, சரியாண்டவா, இப்ப நீங்க பார்வதி தேவி கிட்ட பேசும்போது உங்களுக்கு உங்களோட போன ஜென்மத்து காதல் மனைவி சதி தேவி கிட்ட பேசுற மாதிரி தோணல? அவங்கள நீங்க எப்படியெல்லாம் காதலிச்சீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் வரல? சதியை நீங்க பார்வதி கிட்ட உணரலையா அப்படின்னு கேக்குறாரு. பார்த்தா நம்ம நாரதர் சொன்ன மாதிரியே நம்ம சிவன் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிருக்கிறார். அதை எல்லாத்தையும் கண்ணை சிமிட்டாம நம்ம சிவன் அப்படியே நினைச்சு பார்க்கும்போது, நாரதர் நீங்க வாயால தான் சொல்ல மாட்டேங்கிறீங்களே தவிர உங்க மனசு சதிதேவி தான் அந்த பார்வதியாவே மறுஜென்மம் எடுத்து உங்களுக்காக வந்திருக்காங்கிறதையும், சிவனான உங்களால பார்வதி தேவியை விட்டு தள்ளி இருக்க முடியாதுங்கிறதையும் உங்க கண்கள் எங்களுக்கு உணர்த்திருச்சு. ஆனா நீங்க வாய் விட்டு தான் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் பரவாயில்ல, ஆனா நீங்க ஏன் உங்க மனசு சொல்றதை கேட்டு நடந்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இது எல்லாத்துக்கும் நம்ம சிவங்கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. நெக்ஸ்ட் சீன்ல பார்வதி தேவி நடந்து கடைசியா இப்பதான் அந்த மான்சரோவருக்கு வராங்க. இந்த மான்சரோவர் அப்படிங்கிறது வேற எந்த இடமும் இல்லைங்க, சதிதேவி புது பொண்ணா கைலாயத்துக்கு வந்தப்போ நம்ம சிவன் சதிதேவி குளிக்கிறதுக்காக இங்கதான் இந்த இடத்தை உருவாக்கி கொடுத்திருந்தார். இங்கதான் மந்திரம் போட்டு சதிதேவிக்கு மாத்து துணியெல்லாம் எடுத்து கொடுத்திருந்தார். அதையெல்லாம் அப்படியே திரும்ப திரும்ப நினைச்சு பாக்குற நம்ம பார்வதி தேவி, எப்போ நம்ம சிவன் அதே மாதிரி அந்த பழைய அன்போட அந்த பழைய காதலோட அந்த பழைய புருஷனா எனக்கு திரும்ப கிடப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் தெரியுது. எப்போ தன்னை மனைவியா ஏத்துப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தெரியுது. அப்போ அந்த மான்சோவார் நதியில இந்த அம்மாவோட புகுந்த வீடு, அதான் கைலாயத்தோட அந்த நிழல் தெரியுது, அந்த பிம்பம் தெரியுது, கைலாய மலையோட மிரர் தெரியுது. அத பாக்குற பார்வதி தேவி, கைலாய மலையே உன்னை விட்டு நான் பிரிந்தேன், தட்சனோட யாகத்துக்கு போறதுக்காக இந்த மலையை விட்டு நான் பிரிந்தேன், அதன் பிறகு மறுபடியும் உன்னை வந்தடைவதற்கு ஒரு ஜென்மம் நான் காத்திருக்க வேண்டியதாகி விட்டதே அப்படிங்கிற மாதிரி சொல்லி கைலாயத்துல இவங்க எப்படியெல்லாம் சிவன் கூட சந்தோஷமா இருந்தாங்கிறத நினைச்சு பாக்குறாங்க. அப்படி நினைச்சு பார்த்தவங்க, கைலாயமே உங்ககிட்ட திரும்பி நான் எப்ப வருவேன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உங்ககிட்ட திரும்பி கண்டிப்பா வருவேன்ற அந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குன்னு கைலாய மலையோட பிம்பம் கிட்ட பார்வதி தேவி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது, நந்தி தேவர் பார்வதி தேவி மான்சரோவருக்கு வந்திருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள பார்க்க வந்திருக்கிறார். அப்போ நந்தி தேவரை பார்த்த நம்ம பார்வதி தேவி, நந்தி நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. பார்வதி தேவி போன ஜென்மத்துக்கு அப்புறம் இப்போதான் நந்தி தேவரை அவரோட ஒரிஜினல் ரூபத்துல பாக்குறாங்க. ஆனாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு நந்தி தேவர் பார்வதி தேவியோட கால்ல விழுந்து, அம்மா நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சான்னு கேக்குறாரு. அப்ப நம்ம பார்வதி, நந்தி நான் உன்னோட அம்மா, என்னோட பையனை எனக்கு தெரியாதா? நீ எந்த ரூபத்துல வந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன். அன்னைக்கு நான் ரொம்பவே வருத்தமா இருந்தப்ப கூட நீ ஆடு மேய்க்கிற பையனா வந்து என்ன பக்தி மார்க்கத்துல போக சொன்னையே, அப்பயே நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, இதையெல்லாம் கேட்டு நம்ம நந்தி தேவர் வந்து ரொம்பவே சந்தோஷமாயிராப்ல. பார்வதி தேவி, சரி கைலாயத்தில் இருக்கிற மற்ற சிவகணங்கள் எல்லாம் எங்க, அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்வதி நலம் விசாரிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து எல்லாரும் மரத்துக்கு பின்னாடிதான் நம்ம பசங்க எல்லாம் சிவகணங்கள் எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க போல. எல்லாரும் வந்து பார்வதி தேவியை வணங்குறாங்க, ஆசி வாங்குறாங்க. நம்ம நந்தி, அம்மா நீங்க தண்ணி எடுத்துட்டு திரும்பி உங்க யாத்திரைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காருங்கம்மா, நான் உங்களுக்கு பாத அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்றேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. என்னம்மா நீங்க என்ன உங்களோட பையன்னு சொல்றீங்க, அப்ப நான் கண்டிப்பா உங்களுக்கு பெத்த தாய்க்கு பாத அபிஷேகம் செய்யணும் இல்லையா அப்படின்னு சொல்லி பார்வதி தேவிய உட்கார வைக்கிறார் நம்ம நந்தி. பாத பூஜை செய்யறதுக்காக பார்வதி தேவியோட காலை பாக்குறார். அப்பதான் தெரியுது பார்வதி தேவி இவ்வளவு தூரம் கல்லுலையும் பனியிலையும் மணல்லையும் நடந்து வந்ததில்ல, அவங்க காலு ஃபுல்லா ரத்தம் வடியுது. அதை பாக்குற நந்தி, தாயே உங்க காலு ஃபுல்லா ரத்தம், நீங்க இப்படி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுக ஆரம்பிச்சார். ஆனா நம்ம பார்வதி தேவி, இது ரத்தம் கிடையாது நந்தி, இதெல்லாம் என்னோட இந்த மனித உடலோட அசுத்தங்கள், அதுதான் இப்போ ரத்தமா வெளியில போகுது. என்ன பார்த்து நீ கஷ்டப்படாத நந்தி, எனக்கு வலிக்கவே இல்லை. ஏன்னா இந்த வலியையும் என்னோட வேதனைகளும் அந்த சிவனை அடையும் போது, அந்த சிவனை அடைகிற அந்த பாதையில நான் போகும்போது மலர்களா எனக்கு தெரியும், இந்த வலிகள் எனக்கு சுகமாகும், அந்த நாளை எதிர்நோக்கி தான் காத்திருக்கிறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம சிவனை காட்டுறாங்க. அவரும் நாரதரும் இன்னும் பேசிட்டு தாங்க இருக்காங்க. நாரதர் கேட்ட கேள்வி எல்லாம் இப்போ சிவனோட வாயிலிருந்து அதற்கான பதில்கள் வெளியில வர ஆரம்பிக்குது. நாரதரே நீர் கேட்ட கேள்விக்கெல்லாம் இப்ப நான் பதில் சொல்றேன். நான் முத அந்த குகையில பார்வதியை பார்க்கும் போதே என்னோட பாதியில நின்னு போட அந்த காதல் தான் மறுஜென்மம் எடுத்து பார்வதி ரூபத்தில் வந்திருக்கிறது என்பதை நான் அன்றே அறிவேன். ஆனா நான் ஏன் பார்வதியை தெரியாத மாதிரி நடந்துகிட்டேன், நான் ஏன் பார்வதியை ஏத்துக்கல? பார்வதி முழுசா சதி மாதிரி இல்லைனாலும் இன்னும் அவகிட்ட சில அசுத்தங்கள் அவ மனித ரூபத்தில் இருக்கிறதுனால அவளோட ஒட்டிக்கிட்டு தான் இருக்கு. அதையெல்லாம் நான் அவளை சோதிச்சு அந்த அசுத்தத்தை வெளியில எடுக்கிறேன். இந்த அசுத்தங்கள் அனைத்தும் நீங்கி அவங்க ஆதிசக்தியோட ரூபமா மாறினாதா தாரகாசுர மாதிரி ஒரு கொடூர அரசனை அழிக்கிறது
இருக்கிறதுக்கான அந்த குழந்தையை அவளால பெத்தெடுக்க முடியும். அதுக்கு தான் நான் இப்படி எல்லாம் பார்வதியை சோதிக்கிறேன்னு சொல்றாரு நம்ம சிவன். நாரதரோ, ஆண்டவா, உங்களோட ஆழ்ந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்ல. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க பார்வதி தேவியை சோதிங்க, வேண்டாம்னு சொல்லல. ஆனா நீங்க அந்த சோதனையை ஒரு குருவா இருந்து செய்யுங்க. அவங்க சோதனையில தோத்து போகணும்னு நினைக்காம பார்வதி தேவியோட உண்மையான குருவா மாறி அவங்க அந்த சோதனையில வெற்றி பெறணும்னு நினைங்க. ஒருவேளை அந்த சோதனையில அவங்க கஷ்டப்பட்டா ஒரு குருவா இருந்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்றார். சொல்றதெல்லாம் யாரு? இப்போது பார்வதி தேவிய தன்னோட சிஷிய ஏத்துக்கிட்ட பார்வதி தேவிய அந்த அசுத்தங்களிலிருந்து வெளியில கொண்டு வரதுக்காக தற்போதைய குருவா இருக்கிற நம்ம நாரதர் இதெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்து மான்சரோவர்ல நம்ம நந்தி பார்வதி தேவிக்கு அந்த ரத்தம் எல்லாத்தையும் தொடச்சு விட்டு பாத பூஜை செய்யற. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்குன்னு பார்வதி தேவி வாழ்த்துறாங்க. மத்த சிவகணங்கள் எல்லாம் பார்வதி தேவியை பார்த்து, தேவி, நீங்க இந்த கைலாயத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் கைலாயமே இருண்டு போச்சு. நீங்க இல்லாதது எங்களுக்கு எப்பேற்பட்ட வேதனையை கொடுத்தது தெரியுமா? நீங்க இல்லங்கிறதுனால அந்த சிவனும் கைலாயத்துக்கு இப்ப வரமாட்டேங்கிறார். பேசாம தயவு செஞ்சு இப்பயே நீங்க எங்க கூட கைலாயம் வந்துருங்க அப்படின்னு பார்வதி தேவியை கூப்பிடுறாங்க. நீங்க வந்துட்டா பின்னாடி அந்த சிவனும் வந்துருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம தேவியோ சிவன் கைலாயத்துல இல்லங்கிறத தெரிஞ்சு வருத்தப்பட்டு அப்ப அவரு எங்க தான் தங்குறாரு அப்படின்னு நந்தி கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்ப நந்தி சிவன் பிணங்கள் எரியிற அந்த சுடுகாட்டுல வாழ்றாருன்னு சொல்றாங்க. பார்வதி தேவி, நான் மான்சரோவர்ல இருக்கிற தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சாதான் விரதம் முடியும். அப்படி இருக்க நான் எப்படி உங்களோட கைலாயத்துக்கு வரது அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம நந்தியோ, அந்த ஆண்டவரே அங்க சமாதியில உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு சிவலிங்கத்தை தேடி கொண்டு போய் அங்க அபிஷேகம் செய்யணும்? நீங்க தண்ணி எடுத்துக்கொண்டு போய் ஸ்ட்ரைட்டா அந்த சிவனுக்கே அபிஷேகம் செய்யலாம். நாங்க அந்த சிவன் இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறோம், நீங்க வாங்க தாயே அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஸ்ட்ரைட்டா சிவனோட கால்லயே நீங்க அபிஷேகம் செஞ்சு விரதத்தை முடிங்க, அதுக்கப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து கைலாயம் போயிடலாம்னு பிளான் போடுறாங்க. இத கேக்குற பார்வதி தேவியும், ஐ சூப்பரான பிளான் மாதிரி இருக்கே, நான் இப்பவே தண்ணி எடுத்துட்டு உங்க கூட வரேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா சிவனை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா பாத்துடலாம், கொஞ்சம் கோவப்படாத சிவனோட சாயலை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசை. இவங்க இப்படி சூப்பரா பிளான் போட்டுட்டு இருக்கிறத அந்த பக்கம் நம்ம சிவன் பாத்துக்கிட்டு தானே இருக்காரு. அவர் என்ன பிளான் பண்ணி இத டேக்கா வாங்க போறாருன்னு தெரியல. எங்கடா நம்ம தாரகாசுரனை ரொம்ப நாளா பாக்கலையே அப்படின்னு பார்த்தா அவனோட அருமை பையனான மூத்த பையன் வித்யுன் மாலிக் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹிமாலய ராஜ்யத்தை நாம போய் இப்ப ஆக்கிரமிக்க முடியாது. ஏன்னா குருநாதர் கோச்சுக்கிறாரு, நாமளா ஸ்ட்ரெயிட்டா போய் போதெடுக்க முடியாது. அதனால நாம என்ன பண்ண போறோம், ஹிமாலய ராஜ்யத்தோட எதிரி நாடான நாகராஜர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள கொஞ்சம் உசிப்பேத்தி விட்டு அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு அவங்க மூலமா நாம ஹிமாலய ராஜ்யத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு ஸ்கெட்ச் போடுறாங்க. சோ தாரகாசுரன் நாகராஜாவோட ராஜா கிட்ட, நாகர்களோட ராஜா கிட்ட போய், யோ நாகராஜா, நான் சொல்றத ஒழுங்கா கேட்டுக்க, ஒழுங்கா நீ போய் உன்னோட எதிரி நாடான ஹிமாலயத்துக்கு மேல போர் செய். சேனை பத்தலைன்னா சொல்லு, நான் என்னோட சேனைய கூட நாகர்கள் மாதிரியே வேஷம் போட வச்சு உனக்கு போருக்கு உதவி செய்ய அனுப்புறேன், என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, அதுக்கு நாகராஜா சொல்றாப்ல, என்னங்க இது திடீர்னு போர்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. காரணம் தானே, நான் சொல்றேன், உன் பையனுக்கு பர்வதராஜனோட பொண்ணான பார்வதிய கல்யாணம் பண்ணி வைன்னு கேளு, ஒத்துக்கிட்டா உன் பையனுக்கு அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி வை, ஒத்துக்கலைன்னா போர்னு சொல்லு. போற பார்த்து பயந்து பர்வதராஜன் கண்டிப்பா ஒத்துப்பான். அவன் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க பொண்ணை நீ காத்திருக்காம உடனே கூட்டி கொண்டு வந்துரு, ஓ நாட்டுக்கு கூட்டு வந்துரு. இங்க உன் பையன் மாதிரி என் பையன் வித்யுன் மாலிக்க நான் உட்கார வச்சிருப்பேன். உன் பையனை சொல்லி என் பையனுக்கு பார்வதியை கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனா இத பத்தி யாருக்கிட்டையும் வெளியில சொன்னீங்கன்னா, இல்ல நான் சொல்றத ஒழுங்கா கேட்கலன்னா நான் உங்க எல்லா நாகர்களையும் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாரு. என்னடா அது கூத்தா போச்சு. கடைசியில பார்வதி தேவியை தான் பொண்ணுக்கு கட்டி வச்சு தன்னோட மருமகளாக்கணும்னு சொல்லிட்டு தாரகாசுரன் முடிவு பண்ணி இருக்கிறான். ஐயோ, இது எங்க போய் முடிய போறோம். இந்த பக்கம் பார்வதி தேவியோ ஒரு வழியா அந்த ஆத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு இவங்க கூட கிளம்பலாமேன்னு பானையில தண்ணி இப்பதான் எடுக்கிறாங்க ஆக்சுவலி. ஆனா பார்த்தா பானை உடனே காலி ஆகிடுது. சரி, இன்னொரு டைம் முயற்சி பண்ணலாமேன்னு மறுபடியும் பானையை உள்ள விட்டு தண்ணி மொக்குறாங்க. ஆனா தண்ணி பானைக்குள்ள நிக்க மாட்டேங்குது. பானைக்குள்ள ஒருவேளை ஓட்டை இருக்குமோ அப்படின்னு ஓட்டையை செக் பண்ணி பார்த்தா ஓட்டை இல்ல, உடசல் இல்ல. அப்புறம் எப்படா தண்ணி எல்லாம் காணாம போகுதுன்னு பார்வதி தேவி குழம்பிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும் அந்த சிவன் தான் இந்த சேட்டையா பண்றாப்ல அப்படின்ட்டு. ஆனா அவர் சேட்டையா செய்யல. நம்ம சிவனுக்கு இந்த பக்கத்துல தாகம். அங்க பார்வதி தேவி தண்ணி எடுக்கும் போது இங்க நம்ம சிவன் கையில அந்த தண்ணி வந்து கொட்டுது. பொண்டாட்டி கையால தண்ணி குடிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பார் போல மனுஷன். இதெல்லாம் பாக்குற நம்ம விஷ்ணுவும் லட்சுமியும் சிவன் என்னதாயா செய்யறாப்ல, ஏன் இப்படி பார்வதி தேவியோட மனபலத்தை உடைக்கிற மாதிரியே காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க விஷ்ணு பகவான். ஆனா இதெல்லாம் சிவனோட திருவிளையாடல். இதுல கூத்து என்னன்னா, சிவனும் எங்க விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பக்கம் என் தங்கச்சி பார்வதியும் எங்க காதல் விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு பேரும் என்ன தலையிட வேண்டாம் சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க ரெண்டு பேரும் இப்படி சேட்டை செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி? இப்ப நான் எதுவும் செய்ய முடியாத மாதிரி நிக்கிறேனே அப்படின்னு சொல்றாரு விஷ்ணு பகவான். இந்த பக்கம் பார்வதி தேவி என்னடா பண்றது யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க திடீர்னு ஒரு விஷயத்தை உணர்றாங்க. இப்படி ஒரு தப்பான எண்ணத்தோட குடத்துல நம்ம தண்ணியை ஃபில் பண்ணணும்னு நான் உட்கார்ந்திருக்க கூடாது. இந்த தப்பான எண்ணெய மனசுல இருக்கிற வரைக்கும் இந்த குடத்துல என்னைக்குமே தண்ணி நிறையவே நிறையாது அப்படின்னு ஏதோ புரியாத மாதிரியே பேசிட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கிறாங்க. பார்த்தா குடம் நிறைஞ்சிருதுங்க. அதை பார்த்த பார்வதி தேவி சந்தோஷப்படுறாங்க. சிவனங்க என்னடா தண்ணி வரது ஸ்டாப் ஆயிடுச்சே அப்படின்னு காண்டாகிறார். இத பாக்குற நந்தி, மாதா பாத்தீங்களா, ஓம் நமச்சிவாயான்னு நீங்க சொன்ன உடனேயே குடம் நிறைஞ்சிருச்சுன்னு சொல்ற. இல்ல நந்தி, அப்படி கிடையாது,
கிடையாது. நான் என்னோட மனசுல இருந்து 2 தப்பான விஷயங்களை வெளியில எடுத்தேன். அதனாலதான் இப்ப குடம் நிறைஞ்சிருச்சு. ஒண்ணு, நான் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணாம ஸ்ட்ரைட்டா சிவனுக்கே அபிஷேகம் செய்யலாம்னு நினைச்சேன். ஆனா சிவலிங்கத்துக்கும் சிவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. பக்திக்கு சிவன் சிவலிங்க வடிவில் தான் காட்சி கொடுப்பார். நான் இப்படி ஒரு பக்தையா பக்தி மார்க்கத்துல இருந்து வெளியில வந்து ஒரு பொண்டாட்டியா சிவனுக்கே போய் அபிஷேகம் பண்ணலாம் நினைச்சது தப்பு. அதை நான் இப்ப வெளியில எடுத்துட்டேன். 2வது, சிவன் கிட்ட பர்மிஷன் கேட்காமலேயே கைலாயத்துக்கு போகலாம்னு நாம எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். அது கண்டிப்பா சிவனுக்கு நிச்சயமா பிடிக்காது. அதுவும் நான் உங்க கூட சேர்ந்து கைலாயத்துக்கு வந்தா நிச்சயம் அவர் கோவப்படுவார். அதனால சிவன் தானாவே வந்து என்ன கைலாயத்துக்கு கூட்டிட்டு போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த 2 தப்பான எண்ணங்களையும் தியாகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த குடம் நிறைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா, பாயிண்ட பிடிச்சிட்டாயா நம்ம ஆளுங்கிற மாதிரி சிவன் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கார். சரி, நான் யாத்திரையை கண்டினியூ பண்றேன். நான் சிவனுக்கு சைட்டா அபிஷேகம் பண்ணாம சிவலிங்கத்துக்கே போய் அபிஷேகம் செஞ்சு பூஜையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்வதி தேவி கிளம்புறாங்க. சிவன் தான் இந்த மாதிரி யோசனை எல்லாம் பார்வதி தேவிக்கு தராருன்னு நம்ம நந்தி புரிஞ்சுக்கிறார். மேபி இருக்கலாம், வெளியில பிடிக்காத மாதிரியும் உள்ள பிடிச்ச மாதிரி கூட நம்ம சிவன் நடந்துகிட்டு இருக்கலாம், யாருக்கு தெரியும். இன்னைக்கு நான் என்னோட சிவன் கிட்ட ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கத்தான் போறேன். நான் தாயி கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லி ஈஸியா ஒரு ஐடியா கொடுத்து கால்ல இருந்து வர ரத்தத்தை கட்டுப்படுத்தலாம் நினைச்சா அவரு இல்ல நீ சிவலிங்கத்துக்கு தான் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நடக்க வைக்கிறாரு. நான் ஏன்னு கேட்க போறேன், என் தாயை ஏன் கஷ்டப்படுத்துறீங்கன்னு கேட்க போறேன்னு சொல்லிவிட்டு கிளம்புறேன். எப்பயாவது பதில் கேட்டா சொல்லாம கொள்ளாம பதில் சொல்லாம அப்படியே கண்ண மூடி தியானத்துக்கு போயிடுவார். ஆனா இந்த தடவை என்ன நடந்தாலும் நான் விட மாட்டேன்னு சொல்றாரு நந்தி. அந்த பக்கம் பர்வதராஜன் கிட்ட நம்ம நாரதர் இல்ல நம்ம நாகராஜர் போய் பழைய பகையெல்லாம் மறந்துட்டு நீங்க உங்க பொண்ணை என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்குறாரு. அப்ப பர்வதராஜன் இல்லங்க, என்ன மன்னிச்சிடுங்க, என்னோட பொண்ணுக்கு நாங்க வேற மாப்பிள்ள ஆல்ரெடி பாத்துட்டோம்னு சொல்றாங்க. என்ன அந்த விந்தியாச்சல ராஜகுமாரர் அவர்கிட்ட தானே நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க, அதை பத்தி எல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, இனிமே அவங்க உங்களுக்கு தொல்லை கொடுக்காதபடி நான் செய்யறேன் அப்படிங்கிறாரு இவர். அதுக்கு நம்ம பர்வதராஜன் இல்லங்க, என் பொண்ணு அந்த சிவனையே அவளோட வருங்கால கணவனா நினைச்சு தினம் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அந்த சிவனை தான் அவ கல்யாணம் பண்ணிக்க போறா. அந்த சிவன் தான் என்னோட வீட்டு மருமகனா வரப்போறார் அப்படின்னு சொல்ல அதை கேட்கிற நாகராஜர் பயங்கரமா சிரிக்கிறாப்ல. சிரிச்சு விட்டு பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்ல வேண்டாமா, வேற காரணமே கிடைக்கலையா உங்களுக்கு, எனக்கு பொண்ணு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா ஓபனா சொல்லுங்க, அதை விட்டு சிவனை நான் போய் மருமகனாக்க போறேன்னு பேசுறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டூ மச் அப்படிங்கிறாரு. நீங்க பழைய விரோதத்தை நினைச்சிட்டு தான் இப்படி பேசுறீங்க, அப்போ நானும் உங்களை அந்த பழைய விரோதி மாதிரியே பாக்குறேன், உங்க மேல போர் எடுத்துருவேன். ஒருவேளை நீங்க போர் வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஒன்னு என் பையனுக்கு உங்க பொண்ணை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லனா அந்த சிவன் தான் உங்க மாப்பிள்ளைன்னு ப்ரூவ் பண்ணுங்க, நான் ஒதுங்கிக்கிறேன். 2 நடக்கல, கண்டிப்பா போர் நிச்சயமா வரும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அந்த பக்கம் நம்ம நந்தி சொன்ன மாதிரியே சிவங்கிட்ட போய் நீங்க தானே அது பார்வதி தேவியோட அந்த குடத்துல தண்ணியை நிறைய விடாம செஞ்சது, ஏன் இப்படி பார்வதி தேவியை சோதிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அடங்கொன்னியா, இவனுக்கு எப்படா மேட்டர் தெரிஞ்சுச்சுங்கிற மாதிரி சிவன் முழிக்கிறாரு. ஏன் இப்படி சோதிக்கிறீங்க எங்க அம்மாவை, எனக்கு அதுக்கான பதில் கிடைச்சே ஆகணும்னு சொல்றேன். நம்ம சிவன் சும்மா சாமர்த்தியமா சமயம் பதில் சொல்லும், டைம் வரும்போது தானா தெரியுங்கிற மாதிரி சொல்றாப்ல. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நாரதர் அங்க வராரு. வந்தவர் சிவனே, நானும் உங்ககிட்ட இப்படி தான் கேட்டேன், நீங்க எனக்கு ஏதோ சொல்லி ஏதோ புரிய வச்சீங்க, எனக்கு புரிய வச்ச மாதிரி நந்திக்கும் புரிய வச்சிருங்க, அப்போ அவனுக்கு இருக்கிற அந்த குழப்பமெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்ற. அந்த பக்கம் பார்வதி தேவி ஒரு வழியா அந்த யாத்திரையை முடிச்சிடுறாங்க. மான்சரோவர நீரை குடத்துல எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 4 அடிதாங்க சிவலிங்கத்துக்கு கிட்ட போயிடுவாங்க. அப்போ திடீர்னு யாரோ இருமுறை சத்தம் கேக்குது. யாராவது அப்படின்னு நம்ம பார்வதி தேவி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு பையன் உடம்பு சரியில்லாம என் தொண்டையெல்லாம் வறண்டு போச்சு, எனக்கு தண்ணி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த பையனோட அப்பா பார்வதி தேவி கிட்ட ஓடி வந்து, தேவி என்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லை, உங்ககிட்ட தண்ணி இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம பார்வதி தேவி கரெக்ட் தாங்க நீங்க சொல்றது, ஆனா நான் இந்த தண்ணியை சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யறதுக்காக மான்சரோவர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பையனோட அப்பா, மான்சரோவர் நீரா தாயே, நீங்க ஒரு பெரிய சாதனை செஞ்சிருக்கீங்க, ஆனா இப்ப என்னோட பையன் உடம்பு சரியில்லாம இருக்கான், அவனுக்கு தாக வேற எடுக்குது, இந்த புனிதமான நீரை கொடுத்தீங்கன்னா என்னோட பையன் முழுசா குணமடைஞ்சிருவான்னு கேக்குறாரு. இவங்களுக்கு ஒரு தயக்கம், என்ன பண்ணணும் தெரியாம முழிக்கிறாங்க. ஒரு கால் இதுவும் நம்ம சிவனோட சோதனையா இருக்கலாமோ, பார்வதி தேவி ஒருவேளை அந்த பையனுக்கு தண்ணியை கொடுத்துட்டாங்கன்னா சிவலிங்கத்துக்கு அவங்களால அபிஷேகம் செய்ய முடியாது, மறுபடியும் முதல்ல இருந்து அவ்வளவு தூரம் போய் கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து மறுபடியும் பூஜை செய்யணும், அதுக்குள்ள மறுபடியும் ஏதாவது ஒரு தடங்களை கொடுத்தாலும் கொடுப்பார். அதே சமயம் இது நம்ம பார்வதி தேவிக்கு அந்த சிவன் வைக்கிற சோதனையாவும் இருக்கலாம். தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்கலன்னா மிகப்பெரிய பாவம். என்ன செய்ய போறாங்க நம்ம பார்வதி தேவி, பொறுத்திருந்து பாப்போம். நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். என்னடாவே ஒரு நாளைக்கு 20 நிமிஷத்தை நெருக்கி நான் வீடியோ போடுவேன்னு சொன்னேனே, இன்னைக்கு 14 நிமிஷத்திலேயே முடிச்சிட்டானே அப்படின்னு நீங்க தப்பா நினைக்க வேண்டாம், கொஞ்சம் முன்ன பின்ன ஆகுது. நீங்க அதை நோட் பண்ணீங்களா அப்படின்னு சரியா தெரியல. கடந்த சில நாட்களாக நான் பேசுற சில எபிசோட்ஸ் உங்களுக்கு வித்தியாசமா பட்டதா அப்படின்னு எனக்கு புரியல. மேட்டர் என்னன்னா, இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிற சில பல எபிசோட்ஸ் நம்ம சிவன் ஸ்டோரியில தமிழ்ல இல்ல, ஹிந்தியில மட்டும் தான் இருக்கு. சரி, ஹிந்தியில இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணுவோம், இங்கிலீஷ் சப்டைட்டில போட்டு எப்படியோ படத்தை பார்த்து மேட்ச் பண்ணுவோம், சீரிஸா பார்ப்போம். அப்படி பார்க்கலான்னு பார்த்தா இங்கிலீஷ் சப்டைட்டிலும் நமக்கு கிடைக்கவே இல்லை, முழுக்க ஹிந்தியில தான் இருக்கு. நமக்கு ஹிந்தி தெரியுமா, ஹிந்தி தெரியாது போடான்ட்டோம், ஹிந்தி தெரிய மாட்டேங்குது, என்னடா பண்றது. கிட்டத்தட்ட 40 எபிசோடு ஹிந்தியில இருக்கிற எபிசோட தமிழ்ல எடுத்தவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அப்படியே கட் பண்ணி பார்வதி தேவிய சிவனுக்கு பக்கத்துல திடீர்னு உட்கார வச்சுட்டாங்க. அந்த மாதிரி நான் செஞ்சா நீங்க என்ன திட்டுவீங்களா இல்லையா? என்னடா 40 எபிசோடு கதையை முழுங்கிட்டு திடீர்னு பார்வதி
பார்வதி பெரிய ஆளாயிட்டா, சிவன் பக்கத்துல உட்காந்துட்டா அப்படின்னு ஒரு வரையில நான் கதையை முடிச்சா நீங்க கோவப்படுவீங்களா இல்லையா? அதனால கஷ்டப்பட்டு ஹிந்தியும் தெரிஞ்ச தமிழும் தெரிஞ்ச ஒரு பொண்ணை பிடிச்சு ஒரு வழியா அவங்க ஹெல்ப்னாலதான் சம்ஹவ் மேனேஜ் பண்ணி இந்த 40 எபிசோடையும் நான் சமாளிச்சு உங்களுக்கு ஒரு கதையா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஹிந்தி பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் அவங்க எவ்வளவு எபிசோட டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அது வரைக்கும் தான் என்னால ஸ்டோரியை நரேட் பண்ண முடியும். ஹிந்தியில நானும் பாக்குறேன், ஏன்னா அந்த ஃபீலிங்கையும் நம்ம சேர்த்து வெளியில கொண்டு வரணும் இல்லையா? மொட்டையா ஸ்கிரிப்ட மட்டும் படிச்சா வேலைக்காகாது. சோ ஹிந்திலையும் புரியுதோ இல்லையோ நடக்கிற விசுவல்ஸ் எல்லாம் பாக்குறேன், அறகுறையா புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். ஹிந்தி என்ன பண்ணாலும் நம்ம தலையில ஏற மாட்டேங்குது. சோ அதனாலதான் இந்த முன்ன பின்ன டைம் டிலேயும் முன்ன பின்ன நம்ம வீடியோவோட லென்த்தும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் தமிழ்ல நம்ம பிடிக்க ஆரம்பிச்சோம்னா வருடம் வந்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 700-800 எபிசோடு ஹிந்தியில இருக்குங்க. தமிழ்ல பார்த்தா ஒரு 400 எபிசோடு தான் இருக்கு. 600 எபிசோட தமிழ்ல நம்ம பசங்க ஸ்கிப் பண்ணி விட்டாங்க. ஆனா நாம அப்படி விட முடியாது. அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஹிந்தி தெரிஞ்சவங்களோட உதவி நமக்கு தேவை. அவங்க உதவியோட கண்டிப்பா எந்த எபிசோடையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை இந்த சிவ பயணத்தை முடிக்க முயற்சி பண்ணுகிறேன் உங்க ஆசீர்வாதத்தோட. தேங்க்யூ.